நாளைக்கான எபிசோடில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆதியும் கேசவனும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கேசவன் வந்து சொல்கிறாரு, டேய் நீ ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணுறதாண்டா கரெக்டாக இருக்கும், அதான் உனக்கும் நல்லது, உங்கள் அம்மா சாரதா இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே நல்லது, கொஞ்சம் யோசிச்சு பாடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஆதி வந்து சொல்கிறாரு, இல்லைடா என்னால் வந்து மறக்க முடியலை, ஒரே வருடலாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ சொன்னால் புரிஞ்சுக்கோடா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேசவ வந்து சொல்லி அவரை வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி வா கீழே வந்து உன்னை அம்மா எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க, இங்கேயே அந்த ஏதாவது டவுட் வந்துடுவான், கீழே போவோம் அப்படிங்கிற மாதிரி கேசவ வந்து ஆதியை கூட்டிகிட்டு கீழே போகிறாங்க. கீழே பார்த்தா நம்ம ஸ்வேதாவுக்கு வந்து எல்லாருமே கன்னத்தில் சந்தனம் குங்குமம் எல்லாமே சேரில் உட்கார வச்சு கன்னத்தில் வச்சுக்கிட்டு இருக்காங்க சந்தன குங்குமத்தை. அதுக்கடுத்து ஸ்வேதா நான் வந்த உடனே நம்ம ஆதியை உட்கார வச்சு எல்லாருமே சந்தன குங்குமம் தடவி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஆதி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கார், தமிழை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருக்கார். அப்படியே அங்கிட்டு பேரலெலாம் வந்து தமிழை காட்டுறாங்க. தமிழ் வந்து பயங்கரமான ஃபீவரில் வந்து நம்ம பெட்டில் படுத்திருந்து ஃப்ரெண்ட் எங்கே இருக்கீங்க, எப்போ வருவீங்க, உங்களை பார்க்கணும், வாங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்காங்க. உடனே அந்த பக்கம் இருந்து நம்ம பாரதி வந்துடுறாங்க. என்ன இவ இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு, உன்னை வந்து நம்ம வாசுவோட நினப்பு வராமல் இருக்கிறதுக்காக தான் ஆதியோட பழக விட்டேன், கடைசியில் பார்த்தா இப்போ ஆதியோட பழகியும் கடைசியில் ஆதி ஃப்ரெண்டு அப்படின்ட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து அங்கிட்டிருந்து நம்ம மரகதம்மா வந்துடுறாங்க. வந்துட்டு என்னாச்சு, எப்படி இருக்குது தமிழுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரதி கிட்ட கேட்காங்க. பாரதி வந்து சொல்கிறாங்க, அத்தை காய்ச்சல் கொஞ்சம் கூட குறையவே இல்லை அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்படின்னா திருப்பி டேப்லெட் ஏதாவது கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை டாக்டர் வந்து 5 மணி நேரத்துக்கு ஒருக்க தான் டேப்லெட் கொடுக்க சொல்லியிருக்காங்க, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரதி சொல்லிடுறாங்க. சரி இந்த கஷாயம் இருக்குது, இந்த கஷாயத்தை மட்டும் நல்லா கொடு, பிள்ளைக்கு சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரத்துலையும் நம்ம தமிழ் சும்மா இருக்காமல், ஃப்ரெண்ட் எங்கே இருக்கீங்க, வாங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி புலம்புறதை கேட்டுட்டு, என்ன தமிழ் ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி மரகதம் கேட்குறாங்க. இல்லை தமிழ் ஏதாவது ஃபீவர் இந்த மாதிரினால இப்படி தான் அதை புலம்பிக்கிட்டு இருக்கா, சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. உடனே மரகதம் வந்து, சரி நான் இன்றைக்கி கிச்சன் வேலையை நான் பார்த்துக்கிறேன், நீ தமிழை மட்டும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே நம்ம தமிழை எழுப்புறாங்க பாரதி. எந்திரி தமிழ் என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, நான் ஃப்ரெண்டை பார்க்கணும் போலயே இருக்குது அம்மா, நம்ம போய் ஃப்ரெண்டை ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடுமா அப்படிங்கிற மாதிரி தமிழ் கேட்டவுடனே நம்ம பாரதி வந்து ஷாக் ஆகிடுறாங்க. அவர் தான் வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காருல, கண்டிப்பாக வருவார், அவருக்கு கல்யாணங்கிற சொன்னாங்க, அதனால் பிஸியாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லை எனக்கு போய் ஃப்ரெண்டை பார்க்கணும், இல்லைன்னா அவர்கிட்ட நான் பேசவா செய்யணும், எனக்கு ஃபோன் போட்டு கொடுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழ் கேட்குறாங்க. உடனே கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு நம்ம பாரதி வந்து ஃபோன் போடுறாங்க. உடனே அந்த நேரத்தில் பார்த்து நம்ம ஆதிக்கு வந்து சந்தனம் குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஃபோன் வருது. உடனே ஸ்வேதா வந்து, யார் இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறா, கம்பெனியில் எல்லாத்துக்குமே இவர் கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரியும், அதனால் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, ஒரு வேளை இவர் யார்கிட்டயோ பேசுகிறான்னு சொன்னால, அவள் தான் கால் பண்ணுவா போல் அப்படிங்கிற மாதிரி ஸ்வேதாக்கு டவுட் வருது. உடனே கேஷவ் வந்து, டேய் இந்த நேரத்தில் யாரா ஃபோன் போடுறா, ஃபோனை கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அந்த டேபிளில் வச்சிடுறாங்க. இதை எப்படியாவது நம்ம பார்க்கணுமே, யாருன்னு கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு ஸ்வேதா வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து கேசவன் வந்து கொஞ்சம் வெளியில் போயிடுறாரு. அவரோட ஃபோன் மறுபடியும் ரிங் ஆனவுடனே நம்ம ஸ்வேதா வந்து இதை எப்படியாவது எடுத்து நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிங் ஆகிற நேரத்தில் ஃபோனை எடுத்துகிட்டு அப்படியே அவங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஆதியோட ரூமுக்கு போயிடுறாங்க. அவங்க போகிறதுக்குள்ளே ஃபோன் வந்து கட் ஆகிடுது. உடனே யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டர்ன் வந்து தெரியவே இல்லை. நம்பர் போட்டு பார்க்காங்க, அவங்களுக்கு தெரியல யார் நம்பராக இருக்கும், ஒருவேளை ஸ்வேதா ஆண்டியோட டேட் ஆஃப் பர்த்தாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு பார்க்குறாங்க. ஆனால் அது வந்து கரெக்டாக ஓப்பனே ஆகலை. என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அந்த பக்கம் திரும்புகிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல வந்து ஒரு பேப்பர் இருக்குது. அந்த பேப்பர் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம தமிழ் வந்து படம் வரைஞ்சி கொடுத்துட்டாங்கல்ல, கடலில் உட்காந்துருக்கிற மாதிரி அவங்க 3 பேர் சேர்ந்து இருக்கிற மாதிரி அந்த பேப்பரு. இது நார்மலாக இருந்த மாதிரி தெரியல, ஏதோ யோசிச்சு எழுதுன மாதிரி தான் இருக்குது, எப்படின்னு கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் செல்லை காணும் தேடிட்டு நம்ம ஆதியும் நம்ம கேஷவும் ரூமுக்கு வந்துடுறாங்க. உடனே நம்ம ஸ்வேதா வந்து பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. என்னடா அப்படிங்கிற செல்ஃபோனை காணும் அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் அந்த டேபிளில் வந்து செல்ஃபோன் இருக்குது. அதை பார்த்தோன்னே நம்ம கேஷவன் இந்த இருக்குடா அவன் செல்ஃபோனு அப்படிங்கிற மாதிரி செல்ஃபோனை எடுத்து கொடுத்துட்றாங்க. இல்லைடா கீழே இருந்த செல்ஃபோன் எப்படி மேலே வந்துச்சு, ஏதோ தப்பாக தெரியலடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னையும், யாராவது வேலை பார்க்குறவங்க தாண்டா எடுத்து கொண்டு வந்து வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேசவன் சொல்லிடுறாரு. ஓ அப்படி இருக்குமோ, சரி விடு, டேய் 5 தடவை ஃபோன் பண்ணியிருக்காங்கடா, ஏதாவது பிரச்சனையாக இருக்கும்டா, நான் வேணா கால் பண்ணி என்னென்னு கேட்கட்டுமாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னையும் நம்ம கேசவன் வந்து, வேண்டாம்டா உனக்கு அவங்க திருப்பி கால் பண்ணுவாங்க, அப்போ கேட்டுக்கோ, இப்போ பேசுனேன்னா யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி கேசவன் சொல்கிறாரு. டேய் 5 தடவை கால் பண்ணும்போது ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி வேணால் கேட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேசவன் சொல்கிறாரு.
ஃபோன் போடுறாங்க. ஆனால் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது. என்னடா சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது அப்படின்னா ஏதோ பிரச்சனையாக இருக்குமாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆதி சொன்னோனையும் கேசவன் சொல்கிறாரு, இல்லைடா மொபைல் சார்ஜ் இல்லாமல் கூட சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கலாம்ல, சரி விடு பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லைடா எனக்கு ஏதோ தப்பாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆதி சொல்கிறாரு. அடுத்து வந்து ஸ்வேதா வந்து கோவத்தில் அந்த பேப்பரோட ரூமுக்கு போகிறாங்க. ரூமில் வந்து அவங்க அப்பா அவங்க அம்மா இருப்பாங்க. அவங்க அப்பா அம்மா வந்து சேரீலாம் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இங்கே மேட்சிங்காக சேரீ செலக்ட் பண்ணிக்கிட்டு இருங்க, அங்கே மேரேஜே நடக்குமா என்னன்னு தெரில அப்படின்னு கேட்டவொடனே, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும், உடனே இதை பாருங்கள், இது உங்கள் மாப்பிள்ளையோட ரூம்லேருந்து எழுதிட்டு வரேன், அந்த அண்ணும் அவளோட நினப்பாக தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவங்கள சபரியை நான் ஆள் அனுப்பிட்டேன், இந்நேரம் அவங்க குடும்பத்தை ஒன்று இல்லைன்னு பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் மேரேஜுக்கெல்லாம் வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டவொடனே ஸ்வேதா வந்து, இல்லை எப்படியாவது மேரேஜை வந்து தடுத்துட்டா என்ன செய்ய அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. உடனே நீ ஒன்றும் கவலைப்படாத, மண்டபத்தை சுற்றி ஆளை போட்டுருவோம், அவங்க வந்தாலே விடாத மாதிரி பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அறிவு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா வந்து நம்ம ஆதியோட ஃபோட்டோவை பார்த்துட்டு, மாமா உனக்கு இதயம் கொடுத்ததே நான் தான், எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை அரேஞ்ச் பண்ணேன் தெரியுமா, ஆனால் நீ என்னை விட்டு உன் இதயத்தில் வேறு யாரையா வச்சுருக்கியா, நான் அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் வந்து நம்ம ஆதி வந்து, இல்லை ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி இருக்குது, யாருக்குமே தெரியாமல் நாளைக்கு நம்ம போய் கண்டிப்பாக தமிழை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதோட பார்த்திங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடியுது.